ஒரு சிலரை பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்கல்லன்னு தோணும். ஆனால் சிலரோட கதையை கேட்கும்போது நம்மெல்லாம் எவ்வளவோ நல்லா வாழ்ந்துட்டுருக்கோன்னு புரியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ உங்கள் அம்மாவோட பேசுனியா? இன்னும் இல்லை சார். சீக்கிரமாக பேசு. சரி அபி, நான் கிளம்புறேன். சார், அப்போ அந்த 5வது கதை? அவன் கடக்கிறான் விடுமா பைத்தியக்காரன். அவன் மண்டாட்டியோட அருமை அவனுக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஒரு நாள் கூட அவளை அவன் மதிச்சதே கிடையாது. அவள் போனதுக்கப்புறம் அவளே நினச்சி இன்னி வேலை வருத்தப்பட்டுக்கிறான். என்ன பிரயோஜனம்? சரி, உங்கள் அம்மாவோட நீ சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிடு. சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. என்றைக்குமே உனக்காக வாழ்கிறவங்கள கை விட்டுறாத. ம் என்ன மாதிரி நீ எழுந்துடாதம்மா. லைஃப்பில் மறுபடியும் நம்ம 2 பேரும் இதே ட்ரெயினில் மீட் பண்ணால் அது காட் கிஃப்ட்டு. பட்டமா? ம் நல்லா தெரிஞ்சுக்கோ, உலகத்திலே அம்மா தான் பெரிய கிஃப்ட்டு. உடனே ஃபோன் பண்ண உங்களுக்கு. பட்டா? எங்கே பாப்பா கூட போய் பேசுறது? திரும்ப டியூட்டிக்கு தான் வரணும்.